அன்பு தலைவர் மற்றும் அருமை சகோதரர் வருங்கால ஏஜி அவர்களை வணங்கி நமது கிரேட் சிட்டி ரோட்டரி சங்கம் ஆரம்பித்து சரியாக ஒரு வருடமாகிறது. மிக்க மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் நானும் ஒரு முன்னாள் தலைவர் என்கிற முறையிலும் கிரேட் சிட்டி ரோட்டரி சங்கம் உருவாவதற்கான காரணகர்த்தாவா இல்லைனாலும் அதில் ஒரு பங்காக இருந்ததற்காக மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தில் நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் நல்ல ரொட்டேரியனா என்ன செஞ்சிருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட 2007-2008 நான் ரொட்டேரியனா இருந்தேன். அதிலிருந்து படிப்படியாக 2011-12 பிரசிடண்டாக இருந்தேன். 2018-19 அசிஸ்டன்ட் கவர்னர் ஆனேன். அதிலிருந்து மாவட்ட பொறுப்புகள் அதிகம் சேர்ந்ததுனால இருந்தாலும் இதனால இந்த ரோட்டரி சங்கம் அப்படிங்கிறது உண்டாதனால நம்ம ஊருக்கு என்ன செஞ்சிருக்கோம், தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன போயிருக்கு, ஒரு ரிவ்யூ ஒரு 5-10 நிமிஷத்தில் பார்த்தோம்னா, ஒரு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சங்கத்தில் ஒரு 3 வருடங்களுக்குள்ளாக இருக்கின்ற ரொட்டேரியன்களுக்கு இது நல்ல உபயோகமாக இருக்கும் என்பதற்காக தான் இது சொல்கிறேன். ஏன்னா ரோட்டரியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக 3 வருஷம் வேணும். முதல் வருஷத்துலேயே 2வது வருஷத்துலேயே 3வது வருஷத்துலேயே தெரியாது. அதே போல் ஒரு வருடம் தலைவராக இருக்க வேண்டும். இருந்தால் தான் ரோட்டரியோட குறிநெறிகள் தெரியும். அதனால தான் ஒரு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மட்டுமே ஏஜி ஆக முடியும். தலைவராக யாருமே ஏஜி ஆக முடியாது. ஒரு தலைவராக இருந்தால் மட்டுமே அவங்க டிஜி கேண்டிடேட்டுக்கு போக முடியும். ஏஜி ஆகலாம் கூட பரவாயில்ல. என்ன காரணம்னா, ஒரு வருடம் இன்டர்நேஷனல் ஒரு பொறுப்பில் தலைவராக இருந்துட்டாங்கன்னா அவங்க ரோட்டரியை முழுவதும் தெரியும். ஒரு கார்பரேட் கம்பெனியில் எப்படி ஒரு சிஇஓ இருக்கிறாங்களோ அதோட அதிகமான வேலைகள் இதில் இருக்கும். அதோட கஷ்டமான வேலைகள் இது. வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த காலர் அணிவிக்கிறதுலேருந்து காலரை கயிற்று வரைக்கும் உள்ள பொறுப்புகள் மிக முக்கியமானது. அதெல்லாம் உருவாக்குறது தான் ரோட்டரி சங்கமான ஒரு பைலாஸ் உருவாக்கியிருக்காங்க. என்னென்ன செய்யணும், ட்ரைனிங் கொடுக்குறாங்க, கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க, செமினார்ஸ் நடத்துகிறாங்க. அது எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு தலைவராக ஜொலிக்க முடியும். அதற்கு நான் மிகவும் அப்பையிலேருந்து நான் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 10-12 பெட்டன் செட்ஸே போயிருக்கேன். அதனால் ஒரு என்னோட பெட்டன் செட்ஸ் காலத்தை தவிர்த்து மற்ற நேரத்தில் போனதுனால அப்டேட்ஸ் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ரோட்டரியோட வளர்ச்சியை புரிஞ்சிக்க முடியுது. அதே மட்டும் இல்லாமல் ரோட்டரிக்கு நம்மளால் செய்ய முடியுது. நான் மிகவும் பெருமைப்பட்டுள்ள விஷயம் என்னன்னா, 2011-12 ஒரு செமினார் நடத்தினேன். எத்தனை பேர் தெரியுமான்னு தெரியாது. பொன்மாலைங்கிற ஒரு செமினாரை ஃபர்ஸ்ட் ஃபேமிலி மீட்டிங் இதுவரைக்கும் யாருமே இந்த ஜோனில் நடத்தலை. சாயங்காலம் ஆரம்பித்து நகைச்சுவையோட கிட்டத்தட்ட பழைய 2011 சுப்பிரமணியன் யாருமே இதில் இல்லை. குணா மட்டும் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்கள தவிர அந்த அளவுக்கு ஒன்று செஞ்சு இந்த ஜோன் மட்டும் இல்லை, டிஸ்ட்ரிக்டே திரும்பி பார்க்கறது. ஏன்னா அப்போ 2980 அப்படிங்கிறது அசோகா சார் பேர் என்னோட பிரசிடென்ட் ஏஜி டிஜி சாரி. அவர் ஏற்காட்டில் நான் ஃபர்ஸ்ட் பெட்டன்ஸுக்கு போகும்போது கேட்டது, எனக்கு தெரிஞ்ச 2 தெரியாத ஒரு 2 ஊர். ஒன்று ஓசூர், இன்னொன்று வேளாங்கண்ணி. 2 நான் போனதே கிடையாது, எனக்கு தெரியாதுன்னு சொன்னார். அப்போ அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், கண்டிப்பாக வேளாங்கண்ணியை தெரியும்னு சொன்னேன். அந்த வருடத்தில் முதல்ல டிஆர்எஃப்ல எல்லாருக்குமே நான் ஒரு பணம் கொடுத்தேன். எப்படின்னா, நீங்கள் $100 கேட்ட இடத்துல நீங்கள் அப்போ ஒரு 3000 தான் இருந்துச்சு. நீங்கள் 1500 கொடுத்தா நான் 1000 போகிறேன்னு சொல்லி நான் இன்னைக்கு பிஹெச்ஆஃப் இருப்பேன். என்னோட பிஹெச்ஆஃப் ஒரு 30 பேருக்கு பிரித்து நம்முடைய சங்கத்தில் உள்ள கிட்டத்தட்ட நான் 40 பேர் உள்ள 35 பேர்கிட்ட டிஆர்எஃப்ல $100 கொடுக்க வேண்டிய சூழலை உருவாக்கினேன். இது எனக்கு எவ்வளோ, அப்போ நான் ஒரு விளையாட்டுத்தனமாக தான் செஞ்சேன். எனக்கு தெரியல அதோட கான்செப்ட் எவ்வளவு. ஆனால் ஒரு 10 வருடம் கழிச்சு ஒரு பெட்டன் செட்ஸில் இதே அசோகா சார் சொன்னார். என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு 3000 அந்த பெட்டன் ஒரு ரொட்டேரியன் இருந்தார். என்ன இன்வால்மெண்ட் பிரசிடண்டே சொன்னார். அந்த வருஷம் பெஸ்ட் பிரசிடண்ட் அவார்டு வாங்கினேன். மைல்ஸுங்கிற ஒரு அவார்ட்ஸ் கொடுத்தாங்க. அதில் 2 பேரும் போட்டி போட்டோம். ஒன்றுனா இன்னொருத்தர் இப்போ பாலாஜி டிஜியாக இருக்கார் இல்லையா, அவர் மைல்ஸில் டிஸ்ட்ரிக்டில் வாங்கினா செகண்ட் நான் வந்தேன். அப்போ எந்த அளவுக்கு அதில் போட்டி இருந்துச்சுன்னு பாருங்க. அந்த அளவுக்கு செஞ்சதுனால தான் ரோட்டரி என்னன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்தது சக்ஸஸாக அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வேளாங்கண்ணில் ஒரு டாய்லெட் பாக். இந்த நம்ம செல்வராஜ் சார் பிரசிடெண்ட்டை உங்களுக்கு பிரசிடெண்டாக இந்த வருஷம் மட்டும் தான் தெரியும், பொருளாதாரம் தெரியும். 2018-19 நான் அவர் அணுகினேன், வர சொல்லி என்னோட பீரியடில் சேர்க்கும் போது அவர் வரமாட்டேன்னார். எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் செய்கிற விஷயங்கள், இந்த உங்களுடைய கூத்தடிக்கிற விஷயம், தண்ணி அடிக்கிற விஷயம், இதெல்லாம் நான் தலையிட மாட்டேன்னு சொன்னார். ஆனால் அந்த நல்ல மனிதர் அன்னைக்கு ஒன்று சொன்னார், யாருக்குமே தெரியாது. ஏன்னா இன்னைக்கு அவர் சாசன தலைவராக இருக்கார் அப்படின்னாலும் ஒரு ரொட்டேரியன் எப்படி வளருவாங்க என்பதற்காகவும் ஒரு ரோட்டரி எப்படி ஒருத்தரை மாத்துங்கிறது ஒரு செல்வராஜ் சார் ரொம்ப முக்கியமானவர். எப்படின்னா அந்த டாய்லெட் பிளாக்கு இடம் நான் வேளாங்கண்ணில் தேடினேன். அப்போ பிரசிடென்ட் குணா தான்
தேடும் பொழுது கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபா ப்ராஜெக்ட் ஃப்ரீயாக நமக்கு கொடுது, எந்த ஒரு பணமும் இல்லை. ஆனால் வேளாங்கண்ணியில் அதுக்கு இடம் கிடைக்கல. அங்கே இதில் கேட்கும்போது, சமுதாயத்தில் கேட்கும்போது அவங்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ செல்வராஜ் சார் சொன்னார், இதுக்கு பக்கத்தில் எனக்கு இடம் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷனுக்கு எடுத்தாப்ல, நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கன்னு சொன்னார். ஏன்னா அந்த இன்னைக்கு வரையும் என்னால் மறக்க முடியாது, நல்ல கிளாப் கொடுக்கணும். ஏன்னா வேளாங்கண்ணியில் ஒரு கிளாப்புக்கு இடம் ஃப்ரீயாக தெரியும்னு சொன்னால் நம்ம செல்வராஜ் சார். அப்பயே நான் கேட்டு, நீ வாங்க ரோட்டுக்கு, நான் வரல, ஆனால் இடத்த இடம் எடுத்துக்கன்னார். அப்புறம் அதுவும் முடியாமல் திருப்பி அப்போ தான் முதல் ஃபாதர்கிட்ட நான் பேச ஆரம்பித்தேன். சரி எல்லாரும் போக முடியல, போய் பேசி இடத்த வாங்கி மிகவும் கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட அதுக்கு வந்து பணம் வந்து டிஜி கேட்டாங்க, ஆளுக்கு ஒரு 50,000 கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. பொதுவான செய்யணும் கேட்டு யாரும் கொடுக்கல. அப்புறம் கிட்டத்தட்ட 2 லட்சம் என்னோட சொந்த பணம் கொடுத்து அதுக்கான வேலைகளை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய்க்கு ஒரு டாய்லெட் பிளாக். இதுவரைக்கும் வேளாங்கல்ல டாய்லெட் பிளாக் மாறி இருக்குன்னா அதுக்கு காரணம் ரோட்டரி கிளப் நம்ம செஞ்ச முதல் ப்ராஜெக்ட். அதனால தான் இந்த தூய்மையான டாய்லெட் பிளாக்கை எல்லாமே மாற்றிட்டு இருக்காங்க. அது வந்து ரொட்டேனா இருந்து நான் செஞ்ச ஒரு பலம் இல்லையா? இது வந்து ஒரு ரிவ்யூ, அந்த கான்செப்ட் வந்து எந்த அளவுக்கு சரியா இருக்குங்கிறதுக்கான ஒரு ரிவ்யூ. அடுத்தது பார்த்தீங்கன்னா துளிர்ங்கிற ஒரு செமினார், ஃபர்ஸ்ட் ரீஜனல் செமினார் நடத்தணும். மிகச்சிறப்பாக இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் டிஷர்ட் எல்லாரும் கொடுத்து, எல்லா சட்டையிலும் கொடுத்து, அதற்கான விஷயமும் என்னுடைய சக்சஸாக நினைக்கிறேன். அடுத்தது டிஆர்எஃப் செமினார் நடத்தணும், அந்த ஒரு 2வது செமினார் நடத்தணும். இது ரெண்டும் ஒரு ரொட்டேனை, நல்ல ரொட்டேனை நடந்து செஞ்சது. அது மட்டும் இல்லை, கான்ஃபரன்ஸ். ஏன்னா ஒரு 3 கோடி 4 கோடியோட ப்ராஜெக்ட் வந்து மிக சிறப்பாக டெபிசிட் இல்லாமல் கடைசி ஒரு 20 லட்சம் ரூபா அது வந்து டிஜி வந்து நேரடியாக அவருக்கு கொடுத்தார். அவராக பேசுனது, அவராக கொடுத்தாரு அந்த ஆர்கனைசேஷன் உள்ள. மற்றபடி ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து ஒரு 3 கோடியிலிருந்து 4 கோடி ரூபா உள்ள ஒரு ப்ராஜெக்ட் வந்து எந்த ஒரு டெபிசிட் இல்லாமல் மிக சிறப்பாக செய்யறதுக்கான காரணத்தை நான் உத்தரார்த்த பெருமைப்படுகிறேன். இது வந்து ஒரு நல்ல ரொட்டேரியனாக இருப்பதனால் செய்ய விஷயம். இது வந்து இது மட்டும் தானா அப்படின்னா, இதனால எனக்கு என்ன வாழ்க்கையில கற்றுக் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் அது கற்றுக் கொடுத்த என்ன விஷயம்னா, 2011-12க்கு முன்னாடி இருந்த நீலகண்டன் வேற, 2011-12க்கு அப்புறம், அதாவது தலைவராக இருந்ததுக்கு அப்புறம் முன்னாடி உள்ளது வேற, பின்னாடி உள்ளது வேற. ஜோதிடம் பார்ப்பதில் கூட நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தேன், அவ்வளோ அட்வான்ஸ் விஷயத்தை கொண்டுட்டு வந்தேன். எனக்கு வந்து வெறும் இந்த பக்கம் அக்கரைப்பேட்டையிலேருந்து வேதாரண்யம் வரல ஃபிஷர்மேன் தான் அதிகமாக எனக்கு தெரியும். ஒரு நாளைக்கு 50லேருந்து 100 பேருக்கு மேலே வாசல் இருந்துகிட்டே இருப்பாங்க. ராத்திரி 11 மணிக்கு ஜோதிடம் பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் இப்போ நல்லா மாற்றிட்டு ஆன்லைன் கான்செப்ட் நிறைய கொண்டுட்டு வந்தேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் சொன்னால், திருச்செங்கோடுலேருந்து சண்முக சுந்தரங்கிற டிஜி வந்து என்னோட பிடிஜி, என்னோட விஷயம். எங்களுக்கு கோயம்புத்தூர் ஒரு 3 பேர், அவங்க பேரை நான் சொல்ல விரும்பலை. அதே போல் நிறைய பிடிஜிஸ்லேருந்து டிஜிஸ் வரைக்கும் எனக்கு என்னோட கஸ்டமராக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒரு 4லேருந்து 5 நாடுகளுக்கு அதை விரிவாக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு சிறப்பான விஷயத்தை கொடுத்தது இந்த ரோட்டரி. இந்த ஒரு சின்ன லிங்க் தான் என்னை இந்த அளவுக்கு வளர்த்தது. இன்னைக்கு வந்து வீட்டில் சும்மா இருக்க வீடு இருந்தால் கூட பணம் வரக்கிற வாய்ப்பை உருவாக்குதுன்னா அதுக்கு பேசிக் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனில் நம்ம ஒரு தலைவராக இருந்தது, அதில் வந்து சிறப்பாக செயல்பட்டது, அதோட தொடர்புகள், அவங்களோட வழிநடத்தல் எப்படி, அவங்க எப்படி செய்கிறாங்க. நீங்கள் ட்ரிபிள் இருக்காருன்னா அவர் எப்படி ஒரு கம்பெனி நடத்துகிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிற வாய்ப்புகளை கொடுக்கும், நிறைய நண்பர்களோட பழக்கத்தை கொடுக்கும். இதெல்லாமுமே சக்ஸஸ். இப்போ அப்போ ரோட்டரி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் வெறும் ரொட்டேரியனாக இருந்தால் மட்டும் போதாது. முதல் 3 வருடங்கள் அதை கற்றுக்கணும், இன்வால்வ் ஆகணும். ஃபஸ்ட்டு உங்களுடைய பிஸ்னஸை வந்து எல்லாத்தையும் பரப்பணும், பிஸ்னஸ் சார்ந்த விஷயம் நிறைய பேசணும். தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ரோட்டரி சொல்லும்போது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் சார்ந்த விஷயங்கள், அதை நீங்கள் பயன்படுத்தினாலே முதல்ல ஜெயிக்க முடியும். அதனால தான் 4-வே டெஸ்ட்டுங்கிறதே ரோட்டரியில் வச்சுருக்காங்க. இது சரியானதா, இது எல்லாருக்கும் பொதுவானதா, இதனால் நமக்கும் பிறருக்கும் நன்மை கொடுக்குறதா, இது உலகத்தின் வாழ்வில் சரியாக இருக்கிறதா, இந்த 4மே முக்கியம். இதனால கத்துக்கிறது கண்டிப்பாக ஒரு 3 வருஷம். அது வரைக்கும் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தெரியும். உபம்ஸ்ன்னு சொல்லுவாங்க மாந்திரியத்தில், ஜபத்தில் சொன்னோம்னா ஒரு வார்த்தைகள் வந்து உபம்ஸுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஒரு ஜபம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி ஒரு சுவாமியை வேண்டிகிட்டே இருந்தாலும் சுவாமி நான் கிடைச்ச மாரியே ஒரு மாயை வரும். அந்த மாயை போகிறதுக்கு ஒரு நாள் ஆகும். அப்புறமா தான் நல்லது கெட்டதே தெரியும். ஏன்னா ஒரு எப்படி சைக்கிள் ஓட்டும் போது, பைக் ஓட்டும் போது எடுத்து வேகமாக திருவோம், வேகமாக 100 கிலோமீட்டர் வேகத்தில் போவோம். ஒரு அட்டி அடிப்பட்டாலோ மிதிப்பட்டாலோ அப்போதான் பொறுமையே வரும். அதே போல தான் ரோட்டரியை கடந்து செல்வதற்கு 3 ஆண்டுகள் கண்டிப்பாக வேணும். நம்ம வேளாண் கிளப்புக்குமே நம்ம 3 வருஷம் பொறுமையாக தான் இருக்கும். இந்த கிரீன் சிட்டி சங்கம் புதிய உறுப்பினர் நிறைய பேர் இருப்பாங்க, பல்வேறு கட்சியிலேருந்து வந்திருப்பாங்க, பல்வேறு நிலையிலேருந்து வந்திருப்பாங்க, பல்வேறுபட்ட மனிதர்களும் வந்திருப்பாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து செயல்படுறதுக்கு கண்டிப்பாக ஒரு 3 வருஷம் ஆகும். அந்த 3 வருஷம் வரைக்கும் கண்டிப்பாக பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கிறது மிக முக்கியமானது.
இதை நிதானமாக பொறுமை எப்படி வரும்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ரூல்ஸ், அந்த ரூல்ஸை நம்ம எப்படி பின்பற்றுறோமோ, அது எப்படி நடைபெறுறோமோ, அதுக்கு அப்புறம் தான் அது நமக்கு தெரியும். ஏன்னா ஒரு கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கையும் ரூல்ஸை மதிக்காத பயணமும் என்றைக்குமே சரியாக இருக்காது. இதை முழுவதுமாக செயல்படுத்த முடியவில்லை என்றாலும் சிறிதாக செயல்படுத்தினோம்னா இந்த நாள் இல்லை, இந்த சங்கமானது 100 ஆண்டுகள் வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும் என்று வாழ்த்து கூறி எனக்கு கொடுத்த இந்த 10 நிமிஷத்தையும் சரியாக பயன்படுத்தியிருக்கேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.